அனைவருக்கும் வணக்கம். zhagaramNokki யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு என்ன உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணையத்தை வலம் வருவதற்கு பல்வேறு விதமான ப்ரௌசர்கள் உள்ளது. உதாரணமாக மொசைலா ஃபயர்பாக்ஸ், சஃபாரி, ஒபேரா, குரோம் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ப்ரௌசர்கள் இருக்கின்றது. இணையத்தில் உலா வரும்போது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களை ட்ராக் பண்ணாகவும் இருப்பதற்கான ஒரு புதிய ப்ரௌசர் இப்பொழுது வந்திருக்கின்றது. அந்த ப்ரௌசரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இணைய உலகின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌசர் தான் குரோம். நானும் குரோம் யூஸ் பண்றேன். நானும் குரோம் அடிக்ட். ஏன் அப்படின்னா குரோம் மிகவும் இலகுவானது, ஃபாஸ்ட் ஆனது மற்றும் எங்களுடைய ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை சைன் பண்ணும்போது சர்வ் பண்ணியிருந்த பாஸ்வேர்டுகள், தரவுகள், புக்மார்க்கள் அனைத்துமே ஒரே நேரத்தில் எல்லா விதமான பிளாட்ஃபார்முக்கும் இடையிலாக சிங்க் ஆகி ஈஸியாக இருக்கு. மேலும் குரோமில் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் ஃபெசிலிட்டி அதிகமாக உள்ளது. உதாரணத்துக்கு ஒரே தடவையில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலையும் பார்த்துக் கொள்ளலாம், இன்னொரு டேபில் உங்களுக்கு தேவையான இன்னொரு வேலைகளையும் செய்து கொள்ளலாம். ஆனால் பல்வேறுபட்ட குறைபாடுகளும் குரோமில் உள்ளது. உதாரணமாக இவ்வாறு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, 2 ஸ்கிரீன் டேபில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதிகளவு சிஸ்டம் ஸ்லோவாவதை உணர்வீர்கள். அதே நேரத்தில் இப்பொழுது இணையத்தில் மிகவும் முக்கியமான பிரச்சனை நீங்கள் சர்வ் பண்றதையோ, நீங்கள் ப்ரௌஸ் பண்றதையோ யாராவது ஒரு ஆள் ட்ராக் பண்ணுகிறார்கள். நீங்கள் என்னென்ன பார்க்கின்றீர்கள் அப்படி என்பதை பார்த்து அதை சார்ந்த விடயங்களை நீங்கள் ப்ரௌஸ் செய்யும் பக்கங்களை அட்வர்டைஸ்மெண்ட்டுகளாகவும் பொருட்களாகவும் சேவைகளாகவும் உங்களுக்கு குரோமானது தந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய தரவை மற்றவர்கள் ட்ராக் பண்ணுவதற்கான ஒரு முக்கியமான பங்கை குரோம் வகிக்கின்றது அப்படின்னு இணைய வல்லுநர்கள் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இதற்கு ஒரு தீர்வு என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு ப்ரௌசர் வெளியிடுகின்றார்கள், பிரேவ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி. இது குரோமை விட 8 மடங்கு வீதத்தில் ஃபாஸ்டாகவும், அதிகளவு செக்யூராகவும், அதிகளவு உங்களை ட்ராக் பண்ணாத வகையிலும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பிரேவ் உருவாக்கிய நிபுணர்கள் சொல்கின்றார்கள். உங்களுக்கு எல்லா விதமான ஆண்ட்ராய்டு, மேக், iOS அனைத்து பிளாட்ஃபார்ம்களிலும் இந்த பிரேவ் ஆனது இருக்கின்றது. இதை நான் கேள்விப்பட்டவுடன் இதை டவுன்லோட் செய்து என்னுடைய சிஸ்டத்தில் நிறுவி இருக்கின்றேன். கடந்த நாட்களாக அதை நான் பாவித்துக் கொண்டு இருக்கின்றேன். இன்ஸ்டால் செய்தவுடன் உங்களுடைய பழைய பிரவுசரிலிருந்து டேட்டாக்களை உடனடியாக சிங்க் பண்ணிக் கொள்கின்றது. ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய டேட்டாக்களை சர்வ் பண்ண பாஸ்வேர்டுகளை திருப்பி சர்வ் பண்ண வேண்டும் அப்படி என்று நினைக்க தேவையில்லை. இது உடனடியாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்டை கொடுத்து சைன் பண்ணும்போது உங்களுடைய அனைத்து விதமான தரவுகளும் அவ்வாறு சிங்க் ஆகி இந்த பிரேவ் ப்ரௌசரில் வருகின்றது. அதே நேரம் குரோமியத்தில் ஓபன் சோர்ஸில் வடிவமைக்கப்பட்ட ஒரு ப்ரௌசராக அமைகின்றது. அதே நேரத்தில் குரோமில் இருக்கும் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் இதில் பண்ண முடியும். குரோமில் இருக்கும் எக்ஸ்டென்ஷன் அனைத்தையும் இந்த பிரேவ் ப்ரௌசரில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக நான் யூஸ் பண்ணும் இன்புட் டூல்ஸ், கூகுள் இன்புட் டூல்ஸ், தமிழில் டைப் பண்ணுவது அனைத்துமே இந்த பிரேவ் ப்ரௌசரில் இருக்கின்றது. என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரேவ் ப்ரௌசரில் இன்பில்ட்டாகவே ஷீல்டு அமைந்துள்ளது. அதாவது ஆட் புளோக்கர்கள் யார் உங்களை ட்ராக் பண்ணுகின்றார்களோ அவற்றை அனைத்தையும் இந்த பிரேவ் ப்ரௌசர் தடுக்கின்றது, கவனித்து உங்களுக்கு சொல்கின்றது. உதாரணமாக அந்த பிரேவ் நியூ டேபை ஓபன் பண்ணுவீங்கன்னா அதில் எத்தனை வெப்சைட்கள் உங்களை ட்ராக் பண்ணியிருக்கின்றது, நீங்கள் எத்தனை ஆட்களை நாங்கள் பிளாக் செய்திருக்கின்றோம் என்ற தரவு பிரேவ் ப்ரௌசர் உங்களுக்கு கொடுக்கின்றது. இலகுவாக டேப்களை பயன்படுத்தி ப்ரௌஸ் செய்யும் போது இலகுவாகவும் மிகவும் வேகமாகவும் அந்த பக்கங்களுக்கு செல்வதை நான் அவதானித்தேன். ரேம் மேனேஜ்மெண்ட், அதாவது உதாரணமாக இப்பொழுது உங்கள் திரையில் தெரிகின்றது குரோம் ப்ரௌசரும் பிரேவ் ப்ரௌசரும் இரண்டும் சேர்த்து ஓபன் பண்ணியிருக்கின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா குரோம் ஆனது 180 MB ரேமை எடுத்துக்கொள்கின்றது. அதே நேரம் பிரேவ் ஆனது அதை விட 130 ரேமை எடுத்துக்கொள்கின்றது. இப்பொழுது குரோமில் ஒரு டேப் கூடும் போது அதனுடைய ரேமின் அதிகரிப்பு கூடிக்கொண்டேதான் இருக்கின்றது. ரேமின் பயன்பாடும் உங்களுடைய சிஸ்டத்தின் வினைத்திறனும் இந்த பிரேவின் ஊடாக கூடிக்கொண்டே இருக்கின்றது. திடீரென்று குரோமான ஸ்டக்காகி நிற்கும். பிரேவ் அந்த மாதிரி நிலைகளை வரைக்கும் நான் அவதானிக்கவில்லை. எனவே இது ஒரு சிறப்பான ஒரு ஆல்டர்னேட்டிவாக வெப் ப்ரௌசராக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் அதிகளவு இணையத்தில் நீங்கள் செலவிடுவீர்கள், ஆனால் செக்யூராக இருக்க விரும்புகிறீர்கள், ஆனால் கண்டிப்பாக இந்த பிரேவ் ப்ரௌசரை உங்கள் கணினியில் நிறுவிக்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் ஸ்மார்ட் போனில் நிறுவிக்கொண்டு உபயோகம் செய்து பாருங்கள். எவ்வாறு இருக்கின்றது என
என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரேவ் ப்ரௌசரை பத்தி உங்கள் நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் சொல்லுங்கள், இவ்வாறான ஒரு பிரேவ் ப்ரௌசர் இருக்கின்றது, அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று. செக்யூரான ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுடைய தரவுகள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். ஆகவே மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். இது zhagaramNokki, நான் உங்கள் டார்வின். நன்றி, வணக்கம்.